ஸ்தலம், பேரு என்ன, தெய்வம் என்ன சௌக்கியம் தந்தோம், விடுதல் தந்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என ஊரு காக்கவளை, என பேர் செல்வி. நான் இந்த சபையில் வரும்போது கழுத்தில் ஒரு கட்டியாக இருந்தது. அப்போ ஹாஸ்பிட்டல் போன நேரம் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும், 1,00,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல நான் ஒரு டாக்டரை பார்த்த நேரம் சொன்னாங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணினா படுக்க ஆயிடுவீங்க, நீங்கள் ஆப்ரேஷனு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஜெபக்கூட்டத்து வந்தேன். அதில் இருந்து எனக்கு நல்ல ஒரு விடுதலை கிடச்சிது. அது மட்டும் இல்லை, என்ன தெரியாமலே ஒரு கட்டி இருந்தது, தைராய்டு கட்டி. ஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒரு நாளத்துக்கு முன்னாடி அது என்னை உடஞ்சி வாயிலோடி 2 நாளாக வந்துட்டே இருந்தது. அதில் என்னை இவ்வளோ அற்புதம் அதிசயம் செய்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஸ்நானம், அதுக்கு தலைநாள் முகாம் நடந்தது, விடுதலை முகாம். அந்த முகாமில் கலந்து கொண்டாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு சங்கீத புஸ்தகத்தில் உள்ள ஒரு வார்த்தையை சொன்னேன். கர்த்தருடைய பிரசன்னத்தால் பர்வதங்கள் மெழுகு போல உருகத் தொடங்கும். இப்பொழுது கட்டியோ முழையோ இருக்கிறவர்களுடைய சரீரத்திலிருந்து அது உருக ஆரம்பிக்கும் என்று சொன்ன உடனே என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. அது உடனே எனக்கு இந்த கவ்வ மாதிரி நான் உடனே வெளியே போய் அப்படி இதாயிட்டேன், உடஞ்சி அது இதில் இருந்த கட்டி கை வைக்கல. ஆனால் இந்த பிரசன்னத்தால் அது அந்த மெழுகு போல் உருகும் என்று சொன்ன உடனே அதிலிருந்து பொட்ட ஆரம்பித்து அது பீஸாக இவங்களுக்கு அது வெளியே போய் துப்புனாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போ இந்த சகோதரி இடைக்கிடைக்கு வெளியில் போகிறத பார்த்தேன். ஹல்லேலூயா. எதுக்கு போகணும்னு புரியல. ஆனால் இந்த உடைஞ்ச பீஸை துப்புறதுக்கு தான் அன்னைக்கு 3-4 தடவை போனாங்க. அதில் இருந்து சௌக்கியம், பூர்ண சௌக்கியம். 1,00,000 ரூபாய் கேட்டாங்க. ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு ஒரு பைசா செலவில்லாத என்ற இயேசு கர்த்தாവ് இந்த சகோதரியை சௌக்கியமாக்கி அது நல்ல கர்த்தாவினை கைகள் அடிச்சு வியாதியை குணமாக்க. ஹல்லேலூயா. நன்றி പറഞ്ഞേ. அது நல்ல கர்த்தாவினுடைய ஹல்லேலூயா പറഞ്ഞേ. Thank you Lord Jesus. கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். நான் அநேக வியாதியிலிருந்து என்ன கர்த்தாவு எனக்கு விடுதலை தந்தார். முதலாவது எனக்கு எழுந்திருக்க முடியாமல் படுக்கையில் இருந்தேன். 2 காலும் வழங்காமல், இடுப்பு வழங்காமல், இடுப்பு முதல் கழுத்து வரைக்குள்ள ஜாயிண்ட் உள்ள கொழுப்பு எல்லாம் போய் நரம்பு உணங்கி வெறும் பாடுபட்டு 2 ஸ்டிக் மேலே நடந்துட்டு இருந்தேன். பாஸ்ட் ப்ரேயர் பண்ணி எனக்கு கடவுள் அற்புத சுகம் தந்தார். மறுபடியும் எனக்கு 2 கண்ணு காய்ச்சல் நஷ்டப்பட்டிருந்து இங்கே போனாலும் 2 கண்களும் ஆப்ரேஷன் பண்ணி நான் பாஸ் ப்ரேயர் பண்ணி இன்னும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறேன். அந்த இடத்துல கண்ணு ஆப்ரேஷன் பண்ண மாட்டான், கிளாஸு மாத்திரம் பார்த்துட்டு சொன்னால் கண்ணுக்கு நல்ல சுகம் கிடச்சிது. மீண்டும் காற்று ப்ராப்ளம். நான் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குறேன். எனக்கு அடிக்கடி ஒரு நெஞ்சு வண்டி ஓட்டி வைக்கும்போது மயங்கி விடுவேன். அந்த இடத்துல எனக்கு 3 ஹாஸ்பிட்டல் கொண்டு போவேன். அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் முடியாமல் மறு ஹாஸ்பிட்டல் ஆட்மலசில் நான் மூக்கிலெல்லாம் ஆக்சிஜன் தந்து கொண்டு போயிட்டு இருந்தாவே. அந்த இடத்துலையும் கடவுள் வந்து அற்புத சுகம் தந்தார். மீண்டும் எனக்கு டியூட்டி போயிட்டு நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் டியூட்டி மணி வரும்போது ஒரு இருட்டு நாவி வந்து பிடிச்சி பின்னி என்னை அலக்கழிச்சது. அந்த இடத்துல கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணி எனக்கு அந்த இடத்துல கடவுள் அற்புத சுகம் தந்தார். மட்டும் தாங்கி கொள்ளப்படுத்திய கர்த்தாவு கோடிக்கணும். எனக்காக ப்ரேயர் பண்ண பாஸ்டரும் சபை மற்றும் சபை விசுவாசிகளுக்கும் கர்த்தர் இயேசு நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு പിടിയിട്ടില്ല 4 പ്രധാനപ്പെട്ട സൗഖ്യമാണ് இந்த சகோதரന് கர்த்தாവ് கொடுத்தது. இவர் டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவராக இப்பொழுது வேலையுண்டு. ஸ்தோத்திரம். இவர் எழும்ப முடியாமல் ஜாயிண்டுகள் எலும்பு என்ன செய்தது, இடுப்பு ஜாயிண்ட் உள்ள கொழுப்பெல்லாம் போய் காலெல்லாம் முடங்கி பெரிய வேதனையில் படுத்து கிடந்த மனுஷன். ஸ்தோத்திரம். சுமார் 1.5 வருஷம் வேலைக்கு போகல. 1.5 வருஷமாயிட்டு அப்படி கிடந்த மனுஷன். ஸ்தோத்திரம். போய் ஜெபம் பண்ணி அன்னைக்கு തന്നെ ഈ സഹോദരന് സൗഖ്യം വരുവാൻ തുടങ്ങി. 3-4 ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலை எல்லாம் போனாரு, ஒன்றிலும் சுகமாகவில்லை. ஜெபத்தினால் ஆண்டவர் பூர்ண சௌக்கியத்தை ഈ ഇടുപ്പിന് കൊടുത്തു. ഇന്ന് വീണ്ടും വേലയ്ക്ക് പോകുന്നു. ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. വണ്ടർഫുൾ. അടുത്ത് ഇവിടെ കണ്ണിനുடைய കാഴ്ച നഷ്ടപ്പെട്ടു പോയി. സ്തോത്രം. ஹல்லேலூயா. அது கண்ணில் கை வைத்து ஜெபம் பண்ணி இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த காட்சி சக்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கைகள் அடிச்சு ஒரு ஹல்லேலூயா പറഞ്ഞേ. ஹல்லேலூயா. இந்த சகோதரன் டியூட்டிக்கு போயிட்டு ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு வரும்பொழுது வார வழியில் ஒரு இருளின் சக்தி ஆவி இந்த சகோதரனை ஆட்கொண்டது.
ஒரே வெப்ராளம், ஒரே பிரயாசம், பிரச்சனையாக இருந்து அன்னைக்கு பல தடவை கூப்பிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போட்டா சொன்னாங்க. நானும் சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் விசுவாசம் உണ്ടെങ്കിൽ ഇരിക്കുക, അല്ലെങ്കിൽ ஹாஸ்பிட்டல் கொண்டு போக போகிறேன். പക്ഷേ ஹாஸ்பிட்டல் போக அட்டாக் மாதிரி, ஹார்ட் அட்டாக் மாதிரி அவங்க எல்லாம் பயப்பட்டாங்க, ஓர்மை கட்டாங்க, விழுந்தாச்சு. ஹல்லேலூயா. ஆனால் ஃபோன் வழி முதல்ல ஜெபம் பண்ணேன். ரெண்டாவது வீட்டில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த சகோதர சரீரத்திலிருந்து ஒரு அசுத்த ஆவி அது வெளியேறியது. அதோடு கூட இந்த சகோதரன் சௌக்கியமாயி. ஒரு ஹல்லேலூயா പറഞ്ഞേ. அப்போ பூர்ணமாயிட்டு ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இவர் டியூட்டிக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது முன்னாடி எல்லாம் இடைக்கிடைக்கு இந்த ஓர்மக்கேடு வந்து ஹல்லேலூயா சீட் டிரைவிங் சீட்ல அப்படியே படுத்துடுவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வியாதி இருந்தது. ஆனால் ஜெபம் பண்ணி சபையில் வந்து தேவனை ஆராதிக்க தொடங்கின பிறகு அந்த பிரயாசம் இதுவரை வரல. ஒரு ஹல்லேலூயா പറഞ്ഞേ. ஒரு கூட்டம் அற்புதம். ஹல்லேலூயா. மரணத்தில் நின்றும் ஜீவனை என்னை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல கர்த்தாவின் கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா പറഞ്ഞേ. എത്രക്ക് സന്തോഷമുണ്ട്. വചനമാണ് നമ്മെ വിടുവിക്കുന്ന ശക്തി. ആ വചനം അല്പത്തിന് നമുക്ക് കേൾക്കുവാൻ കഴിയും. ഇன்றைக்கு നാം 2023 தியானிக்க போகிறது ஹல்லேலூயா നമ്മുടെ പരിശുദ്ധ ആത്മാവിന്റെ செயல்களை குறித்தும் ആ ബലത്തെ குறித்துമാണ്, അത് எப்படி നമുക്ക് നേട முடியும் என்பதை குறித்துമാണ് നമ്മൾ അല്പം ചിന്തിക്കുന്നത്. இதற்கு ആധാരമായി ഒരു വാക്യം വായിക്കാം. യോവാൻ എഴുതിയ സുവിശേഷം 7-ാം അധികാരം 37, 38, 39 വാക്യങ്ങൾ. യോവാൻ സുവിശേഷം 7-ാം അധികാരം 37, 38, 39 வாக்கியங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறதுபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. ஹல்லேலூயா. இயேசு கர்த்தாவு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இருதயத்தில் தூய ஆவியானவருடைய திருமுழுக்கை நாம் எப்படி சரீரத்தில் பெறுவது, അല്ലെങ്കിൽ നമ്മുടെ ഹൃദയത്തിൽ எப்படி தூய ஆவியானவருடைய திருமுழுக்கை அபிஷேகத்தை பெறுவது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தாகமாயிருக்கிறவன் எவனோ அவன் எல்லாரும் என்னிடத்தில் வரவும். ஹல்லேலூயா. அப்படி வருகிறவர்களுக்கு நான் ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன் என்றும், இந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கும் பொழுது அந்த ஜீவ தண்ணீர் சகலத்தை, தேவ ஆவியாகிய ஜீவ தண்ணீர் சகலத்தை நேரே ஆக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி அழைக்கிறார். அழைக்கும் பொழுது அவர் சொல்லுகிற 39ஆம் வாக்கியத்தில் நம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து, இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் விசுவாசிக்கும் என்றால் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும். அந்த ஆவி நீங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவிதான் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்தும். அந்த ஆவிதான் நோய்களை சுகமாக்குறதுக்கு, பலவீனங்களை மாற்றுவதற்கும் அந்த ஆவிதான் செயல்படுகிறது. விசுவாசிக்கிறது ஒரு ஹல்லேலூயா പറഞ്ഞേ. ஒரு ஹல்லேலூயா പറഞ്ഞേ. எப்படி இந்த தாகம் எப்படி வரணும்? நமக்கு இன்னைக்கு தெரியும், இன்னைக்குள்ள விசுவாச ஜீவிதத்தில் அநேக மக்களுக்கு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கத்தான் விருப்பம். ஹல்லேலூயா. அல்லாமல் தாகத்தோட விசுவாசத்தோட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக பிரயோஜனப்படணும் என்று ஆகிரகிക്കുന്ന எத்தனை பேருண்டு? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சகோதரர்களே, நீங்கள் தாகமாயிருந்தால் இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன், இந்த ஆத்மாவின் சக்தி உங்கள் மேல் வந்து பலிக்கும். ஹல்லேலூயா പറഞ്ഞേ. അതാ കർത്താവ് പറയുന്നത്, உங்களுக்கு தாகம் இல்லை என்றால், விசுவாசம் இல்லை என்றால் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களில் ஹல்லேலூயா 80% கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால் அவர்கள்
அவர் பேரளவில் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். பேரளவில் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவருக்கு பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை. ஹalleluya. வேதம் சொல்கிறது எபேசியர் நிருபத்தில் ஹalleluya பவுலோஸ் சொல்லுகிறார். எப்படி சொல்கிறார் என்று கேட்டால், அச்சாரம் முத்திரையை பெற்ற பரிசுத்த ஆவியாகிய அச்சாரம் பெற்றவர்கள் மட்டும்தான் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. அப்ப இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் எத்தனை வருஷம் கிறிஸ்தவராயிருந்தாலும் சொர்க்க ராஜ்யத்தில் பிரவேசிக்குவான் முடியத்தில்ல. ஒரு ஹalleluya பிரஜே. அதுകൊണ്ട് 2023 நான் உங்களுடன் சொல்லுகிறது என்னவென்றால், எந்த சபை பிரிவாயிருந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை, அந்த வல்லமையை, அந்த சக்தியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வது உங்களுக்கு கட்டாயம். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்தியகால உணர்வினாய் என் டைம் ஆர்மிக்கு, என் டைம் ரிவைவல் உங்களையும் தேவன் பிரயோஜனப்படுத்த போகிறார். விசுவசிக்கிறவர் ஒரு ஹalleluya பிரஜே. விசுவசிக்கிறவர் ஹalleluya பிரஜே. என்னையும் ஆண்டவரே உபயோகப்படுத்தும் என்று எத்தனை பேருக்கு பறையான் കഴിയും? எத்தனைக்கு சொல்ல முடியும்? ஆண்டவரே என் டைம் ஆர்மிக்கு, என் டைம் ரிவைவல் அந்தியகால உணர்வுக்காக என்னையும் நீர் பிரயோஜனப்படுத்தணும் என்று விசுவசிக்கிறவர், தாகிக்கிறவர், ஆசைப்படுகிறவர் ஒரு ஹalleluya பிரஜே. ஒரு ஹalleluya பிரஜே. ஹalleluya. அப்படி நீங்கள் வாஞ்சித்தால் மட்டும்தான் இது கிடைக்கும். அதான இயேசு கிறிஸ்து தாகமுள்ளவர்கள் எல்லாரும் என் அண்டைக்கு வாருங்கள், தேவ ஆவி உங்கள் மேல் வரும், விசுவாசம் உள்ளவர்கள் எவர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹalleluya. சகோதரர்களே, பரிசுத்த ஆவிக்கு பல பெயர்கள் உண்டு. வேத புஸ்தகத்தில் பல பெயர்கள் உண்டு. எனக்கு தெரியக்கூடிய பெயர்களை நான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியின் வேற பெயர்கள் என்பது கிருபையின் ஆவி என்று சொல்லலாம், உற்சாகத்தின் ஆவி என்று சொல்லலாம், சத்திய ஆவி என்று சொல்லலாம், சேற்றரவாளன் என்று சொல்லலாம், புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று சொல்லலாம், உற்சாகத்தின் ஆவி என்று சொல்லலாம், நிலைபெறவான ஆவி என்று சொல்லலாம். இப்படி பல பெயர்களில் இந்த பரிசுத்த ஆவியானவர் அறியப்படுகிறார். ஹalleluya. இன்னெல்லாம் பெயர்கள் உண்டு. பரிசுத்த ஆவி என்று சொல்லுவது தூய ஆவி என்று சொல்லலாம், உற்சாகத்தின் ஆவி, மகிமையின் ஆவி. அப்படி இந்த வாக்கியங்கள் எல்லாம் வேத புஸ்தகத்தில் உள்ள வாக்கியங்கள். ஹalleluya. ஒரு ஹalleluya பிரஜே. ஹalleluya. அப்போ ஹோலி ஸ்பிரிட் அப்ப இந்த பரிசுத்த ஆவி என்பது it is given by God. இது தெய்வம் தருന്നതാ. ഹല്ലേലൂയ. മനുഷ്യർക്ക് ആരോട് ചോദിച്ചാലും കിടക്കത്തില്ല. ഇറ്റ് ഈസ് ഗിവൺ ബൈ God. ഇത് ദൈവം തരുന്നതാ. ഇറ്റ് ഈസ് ഹോളി സ്പിരിറ്റ് സെൻഡ് ബൈ God. അയക്കപ്പെടുന്നത് ദൈവത്തിൽ നിന്ന് അയക്കപ്പെടുന്ന ആത്മാവാണ് പരിശുദ്ധ ആത്മാവ്. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അതുകൊണ്ട് இயேசு கிறிஸ்து ஒருக்க எப்படி சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போய் வேறொரு தேற்றரவாளனாகிய சத்திய ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன், அந்த ஆவி உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்தும். ஒரு ஹalleluya பிரஜே. எல்லாரும் கைகளை உயர்த்திட்டு பாரா. என்னை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், என்னை தேற்றுகிற தேற்றரவாளன். ஹalleluya. அந்த தேற்றரவாளனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் என்றால், அந்த தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரும் என்றால், ஹalleluya, ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி வெசல் എന്ന് പറയുന്ന വേദപുസ്തകം എന്താണ്? അതൊരു പരിശുദ്ധ ആവി என்பது ஒரு உபகரணமான. என்ன உபகரணம்? இதை தாங்கி கொண்டு வருகிற தேவனுடைய பவர் ஆஃப் காட், தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய இரக்கத்தை தாங்கி கொண்டு வருகிற தான் இந்த ஹோலி ஸ்பிரிட் എന്ന് പറയുന്നത്. ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. பரிசுத்த ஆவி என்னதான? இட் இஸ் a carrier of vessel. ஹalleluya. என்னெல்லாம் அந்த வெசலுக்குள்ள இருக்கும்னு கேட்டால், பவர் உண்டாகும், அபிஷேகம் உண்டாகும், தேவ அன்பு உண்டாகும், தேவத்தோட ஃபேவர் உண்டாகும். இதெல்லாம் ஒரு கூட்டமாய் சேர்ந்து வருகிறதா இந்த ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya. നിനക്ക് ദൈവത്തിന്റെ ശക്തി വേണമെങ്കിൽ, ദൈവത്തിന്റെ വല്ലமை വേണമെങ്കിൽ, ഹalleluya, നീ இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறவர் ஹalleluya പറഞ്ഞേ. ஒரு ஹalleluya പറഞ്ഞേ. ஹalleluya. இந்த ஆவியை குறித்து பழைய ஏற்பாடில், ஹalleluya சகோதரர்களே, நான் உங்களோடு പറയുന്ന ஒரு தூது சொல்றேன். பழைய ஏற்பாடில் 1 சாமுவேலுடைய புத்தகம் 19ஆம் அதிகாரம் 19 முதல் நாம் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 19 முதல் നമ്മൾ வாசிக்கும் பொழுது, அங்கே தாவீதை பிடிப்பதை விட ശ്രദ്ധിക്കുക, தாவீதை பிடிப்பதற்கு சவுல் ஆரை அனுப்புகிறார்?
கொலை செய்வதற்கு ஆர் அனுப்புகிறார்? போர் சேவகரை அனுப்புகிறார். ஆர் அழைക്കുന്നു? தாவீதை பிடித்து கொல்வதற்காக ஆரை அனுப்புகிறோம்? சவுல் என்கிற ராஜாவு போர் சேவகரை அனுப்புகிறார். போர் சேவகர் வந்து தாவீதை பிடிக்க முற்படும் பொழுது தாவீது எங்கே இருக்கிறார்? சமுவேல் தீர்க்கதரிசியின் பக்கத்தில் இருக்கிறார் தாவீது. அப்ப சமுவேல் தீர்க்கதரிசியோட பக்கத்தில் இருந்த பொழுது, இந்த சமுவேல் தீர்க்கதரிசி அந்த அபிஷேகம் வெளிப்பட்ட பொழுது, அந்த தேவ வல்லமை வெளிப்பட்ட பொழுது, தாவீதை பிடிக்க வந்தவர்கள் மேல் தேவ வல்லமை பாய்ந்தது. ஹல்லேலூயா! தெய்வத்தின் சக்தி ചലിച്ചു. അപ്പോൾ ഇവர்கள் என்ன செய்தார்? கொலை செய்ய வந்தவர்கள் தீர்க்க தரிசனம் உரைക്കാൻ தொடங்கி. ஹல்லேலூயா! ஒரு ஹல்லேலூயா പറഞ്ഞേ. இது சவுல் தெரிந்து மீண்டும் ஒரு கூட்டம் போர் சேவகரை தாவீதை பிடிப்பதற்கு அனுப்புகிறார். அந்த போர் சேவகரும் தாவீதை பிடிக்க பக்கத்தில் வரும் பொழுது தாவீதை பிடிக்க முடியல. அவர்களும் சமுவேல் தீர்க்கதரிசியிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த தேவ வல்லமை அவர்கள் மேலும் பாய்ந்தது. ஹல்லேலூயா! அவர்களும் என்ன சொன்னார்கள்? திருச்சி போயில்ல, இவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார்கள். ஹல்லேலூயா! மூணாவது என்ன செய்கிறார்? சவுல் போர் சேவகரை அனுப்புகிறார் தாவீதை பிடித்து கொண்டு வருவதற்கு. ஆனால் மூன்றாம் வந்த போர் சேவகரிடம் மேலும் என்ன வந்தது? பரிசுத்த ஆவியுடைய வல்லமை வந்த பொழுது இவர்கள் எல்லாம் தாவீதோடு சேர்ந்து சமுவேலோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள். இதா பரிசுத்த ஆத்மாவு நண்டமேல் வரும்போது உனக்கு விரோதமாக எந்த மந்திரவாதம் வந்தாலும், எந்த ஆபிசாரம் வந்தாலும், எந்த பிசாசுடைய கிரியைகள் வந்தாலும், எந்த செய்வனை ஆவிகள் வந்தாலும், நீ இந்த ஆவியை தரித்துக் கொண்டால், இந்த ஸ்பிரிட்டை நீ பெற்றுக் கொண்டால், இந்த பரிசுத்தாவின் வல்லமை உனக்கு இருந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டால், உன்னை பிடிக்க வருகிற, உன்னை இல்லாமை செய்ய வருகிற எந்த ஆவியாகட்ட, எந்த கிரேடுள்ள ஆவியாகட்ட நின்ற மும்பில் வரும்போது அவன் நின்னை சேதப்படுத்தாமல் உன்னை பார்த்து சல்யூட் செய்தங்கு மாறும். ஒரு ஹல்லேலூயா பர்ஜே. விசுவாசியே, இந்த ஆவியை பெற்றுக் கொள்ளுமே என்றால், இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உனக்கு இருக்கும் என்றால், உன்னை சேதப்படுத்த வருகிற, உன்னை கொலை செய்ய வருகிற, உன்னை பலவீனப்படுத்த வருகிற எந்த மந்திர சக்திகளானாலும், எந்த பில்லி சூனிய கட்டுகளானாலும், எந்த அசுத்தாவிகளின் கிரியைகளானாலும் அந்த கிரியைகள் உனக்கு வலிக்காது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று வேதம் சொல்கிறது போல சத்துருக்கள் ஒரு வழியாய் உன்னிடத்தில் வருவார்கள். ஓ, உன்னிடத்தில் இருக்கிற வல்லமையை பார்த்து, சக்தியை பார்த்து 7 வழியாய் சிதறி ஓடுவார்கள். விசுவசிக்கிறவர் கைகள் அடிச்ச ஒரு ஹல்லேலூயா பர்ஜே. கைகள் அடிச்சு ஒரு ஹல்லேலூயா பரா, ஹல்லேலூயா பரா. எனக்கு அந்த வல்லமை வேணும், எனக்கு அந்த சக்தி வேணும். என்னிடத்தில் வருகிறவர்கள், என்னிடத்தில் வருகிறவர்கள், என்னை தாக்க வருகிற அசுத்தாவிகள், என்னை வஞ்சிக்க வருகிற பிசாசுடைய தந்திரங்கள், செய்வனை ஆவிகள், ஓ, என்னை பார்த்து நடுங்க வேண்டும் என்று சொல்கிற விசுவாசியே, எழுந்து புறப்படு. ஓ, இந்த வல்லமையை பெற்றுக்கொள். எழும்பி புறப்படு. இந்த சக்தியை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா! இந்த சபையில், சுந்தரவன சபையில் இந்த ஆராதனை பங்கெடுக்கிற உங்கள் மேல் இன்றைக்கு அந்த சக்தி வரும். அந்த சக்தி வரும். நீங்கள் வாஞ்சிக்கும் என்றால், நீங்கள் வாஞ்சிக்கும் என்றால், நீங்கள் விரும்பும் என்றால். ஒரு ஹல்லேலூயா பர்ஜே. என்ன நடந்தது? சவுல் கடைசியாக வருகிறார். அவசான வாக்கியத்தை வாய்ச்சே. நானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு, அது மும்பில் வாக்கியம் வாய்ச்சே. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோத்திற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோத்திலே சேரும் மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு, சவுல் தன் வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி போட்டு சமுவேலின் முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னான். ஹல்லேலூயா! ഇതാണ് ദൈവത്തിന്റെ ശക്തി എന്ന് പറയുന്നത്. ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. முதலில் போர் சேவகரை அனுப்புகிறான். அந்த போர் சேவகர் இந்த வல்லமையை கண்ட பொழுது, இந்த சக்தி வந்த பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இரண்டாவது போர் சேவகர் அனுப்புகிறான் சவுல். மூன்றாவது அனுப்புகிறார். கடைசியாக சவுல் வருகிறான்.
சவுல் வரும்பொழுது, ராஜா வரும்பொழுது இதே வல்லமை அவனையும் தொட்டது. ஹல்லேலூயா. அவன் தன் வஸ்திரங்களை கிழித்தெறிந்து அவனும் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஹல்லேலூயா. சகோதரர்களே, உங்களிடத்தில் சொல்கிறது, நீங்கள் அபிஷேகம் உள்ள தெய்வதாசன் கீழில், அபிஷேகம் உள்ள தெய்வ சபையில் நீங்கள் போகுந்துயங்கள் அந்த தெய்வதாசனோட ஒழுகுന്ന ஒரு சக்தி உண்டு, ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை உங்களை சகலத்திலும் பாதுகாக்கும்.